Hello everyone, welcome to the 100 Crore Leaders series from Elevate with Bharati Raja Thangapalam. நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை சோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், எதுக்காக ஒரு மில்லினியர் ஒரு 100 crore கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக யோசிக்கணும். நான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கேன், ஆன் அண்ட் ஆவரேஜாக நான் ஒரு 1 million to 2 million, அதாவது ஒரு 10-20 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 20-30% ப்ராஃபிட் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் லீடிங் அ டீசென்ட் லைஃப். என்கிட்ட ஆவரேஜாக ஒரு 50-100 ரிசோர்ஸஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தாண்டி நான் எதுக்காக என் கம்பெனியை ஒரு 100 crore கம்பெனியாக உருவாக்கணும், இல்லை மோர் தென் 100 crore, அது 200 crore 300 crore கம்பெனியை ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணது பீப்புள் ரொம்ப க்ரீடி ஃபார் மணி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. நம்ம எந்த டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணோன்னா, யாருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அதிகம் வருது அப்படின்னா, மணி க்ரீடியாக ஏர்ன் பண்ணணுங்கிறவங்களுக்கு இது கிடையாது. கான்ஷியஸாக ஸ்க்ராட்சில் தன்னோட வாழ்க்கையில் முன்னேறி வந்தவங்க, இல்லை ஏதாவது ஒரு சில நோக்கங்களுக்காக நான் தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்க நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான கான்ஷியஸ் லீடர்ஸை உருவாக்குறது தான் இந்த 100 crore லீடர் சீரீஸோட நோக்கம். அப்போ நிறைய கான்ஷியஸாக டெவலப் பண்ண ஆண்டர்ப்ரனர், ஸோ கான்ஷியஸ் மில்லியனர் அப்படிங்கிறவங்கள நம்ம காயின் பண்ணுறதுக்கான நோக்கம், அவங்க வெறும் மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க தன்னோட பிஸ்னஸை பண்ணுறதில்ல, அவங்க ஸ்லோவாக ஒரு எக்கானமியை உருவாக்குறதுக்கான ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. அவங்க நோ மோர் தே ஆர் இன் டு பிஸ்னஸ், தேர் ஆக்சுவலி ஒரு எக்கானமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்துடுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரோட வாழ்வாதாரமே மாறுது, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே இம்ப்ரூவ் ஆகுது. நீங்கள் நிறையா பிஸ்னஸஸ் நம்ம லோக்கலில் பார்த்துருக்கலாம். அவங்கக்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட பசங்க, அவங்க பசங்களோட பசங்க முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அபரித வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஒரு விதமான பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்துருப்பாங்க, கல்வி ரீதியாகவும் வளர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரியான எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மில்லினியருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுற மில்லினியரை தான் நம்ம ஒரு கான்ஷியஸ் மில்லினியர் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் காயின் பண்ணேன். எதுக்காக நீங்கள் ஒரு 100 crore கம்பெனியாக மாறணும்? இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மூலிமா ஒரு 200 குடும்பங்கள் நல்லா வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வாழ்க்கை மேலே வர்றதுக்கு உங்களோட முயற்சி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா, அதே ஒரு 500 குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களோட இந்த முயற்சி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு 20 கோடி 30 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கிற நீங்கள் நிச்சயமாக ஒரு 100 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணணும். அப்போ அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உங்களால் வழங்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்கேல் அப் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நேம் இட் எனி கம்பெனி. இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் ஒரு ஐடி பிஸ்னஸ் எடுத்து ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணி மிகப்பெரிய இடத்த அடைஞ்சவங்க இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்திக்கிட்ட நீங்கள் அவரோட இன்டர்வியூஸ்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈவன் யாரெல்லாம் ரொம்ப ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்களோ, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் நிறையா பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவங்களோட நோக்கம் எங்கே இருக்குன்னா, ஒரு எக்கானமிக் ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து பேசுவாங்க. எப்படி ஒரு குடும்பத்தோட பர் கேபிட்டா இன்கம்மை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் கொடுக்குறேன். வெறும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலாக 2 கோடிக்கு மேலே குடும்பங்கள் இருக்குது. நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு 3-4 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஒரு 2 கோடிக்கு மேலே இருக்காங்க. அதில் ஆவரேஜாக ஒரு 90 லட்சம் 95 லட்சத்துக்கு மேலே இருக்கிற குடும்பத்தோட மாத வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக 1.4 கோடிக்கு மேலே இருக்கிற குடும்பங்களுடைய மொத்த மாத வருமானம், வெதர் அது ரூரலாக இருந்தாலும் சரி அர்பனாக இருந்தாலும் சரி, 25,000க்கு மேலே இல்லை. அதில் 10,000க்கு கம்மியாக இருக்கிறவங்க 50 லட்சத்துக்கிட்ட இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் சூழலில் எப்படி நம்ம இந்த 1,40 லட்சத்துக்கு மேலே இருக்கிற குடும்பங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்? நீங்களே சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு சராசரியான குடும்பம்
ஒரு ரூரல்லையோ அர்பன்லையோ வாழ்கிறவங்க ஒரு வாடகை வீட்டுக்கு பிடிச்சி போகணுன்னா கூட ஒரு 8,000 10,000 ரூபாய் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு செலவு பண்ணணும். அப்புறம் அவங்களுடைய மளிகை சாமான், அவங்களுடைய மருத்துவ செலவு, அவங்களோட படிப்பு செலவு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 25,000 ஒரு 3-4 பேர் வாழக்கூடிய ஃபேமிலிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப். இப்போ இவங்களுடைய மாத வருமானம் 25,000த்திலிருந்து ஒரு 1,00,000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெர் கேபிட்டா இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் காட்ட முடியும். அப்போ தான் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு மில்லியனியருக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்காக இப்போ நீங்கள் இனஃபாக சம்பாரிச்சிட்டீங்க, உங்களுக்காக நீங்கள் மற்றவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் 100 crore கம்பெனியாக உருவாக வேண்டியதுக்கான முக்கியமும் காரணமும் இந்தியா போன்ற நாடுகளில் என்ன இருக்குன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரோட பெர் கேபிட்டாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி செய்ய போகிறீங்க. நிச்சயமாக உங்களோட இந்த முயற்சி இப்போ நீங்கள் ஒரு 100 குடும்பத்தை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது 500 குடும்பம் ஆனால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு மில்லியனியரும் முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம நாட்டில் நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் ஒரு மில்லியனராக இப்போ இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்காக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்று வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் 100 கோடி கம்பெனி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு எதுக்கு வைக்கணும்? உங்களுக்கு ஒரு பர்பஸ் வேணும் தானே? அந்த பர்பஸ் என்னென்னா, இன்னும் உங்களை சுற்றி இருக்கிற நிறையா பேரை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு தூண்டுதலாவோ நீங்கள் ஒரு ஊன்றுகோலாவோ இருக்கிறதுக்கு அந்த இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறத நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த 100 crore லீடர் சீரீஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.